மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட திடீர் கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் ஒன்றிணையும் திரிவேணி சங்கம் பகுதியில் கடந்த 13ஆம் தேதி மகா கும்பமேளா தொடங்கியது. இது பிப்ரவரி 26ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து புனித நீராடுகின்றனர். இதுவரை 10 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இச்சூழலில்தான் வட மாநிலங்களில் இன்று மௌனி அமாவாசை என்று சொல்லக்கூடிய தை அமாவாசை கொண்டாடப்படுகிறது. அதாவது வழிபாட்டு தலங்களில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுதான் இந்த நிகழ்வின் சிறப்பு. இந்த நிலையில்தான் இன்று காலை முதலே மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜ் நகரில் பக்தர்கள் புனித நீராட குவிந்து வருகின்றனர். இதில் திடீரென ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் காலையிலேயே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.